எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்கு நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறார் தேவன். நல்லவர் அவர். கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். எனக்காக நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். எரேமியா 29:11 சொல்லுது, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். இருக்க வேண்டிய விதத்தில் உன் வாழ்க்கை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்றாரு. அதுக்கேற்ற மாதிரி திட்டத்தை வச்சிருக்கிறேன்றாரு. உனக்கு தீமை கொண்டு வரும்படி திட்டம் இல்லை, நன்மை கொண்டு வரும்படி திட்டம் தான் வச்சிருக்கிறேன். நான் உனக்காக நான் தீமை என்னல நன்மை தான்ன்றேன். சமாதானம், ஷலோம். வாழ்க்கைக்கு ஒரு முழுமை இருக்கணும், ஒரு நிறைவு இருக்கணும், எல்லாமே இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கணும். எதுவுமே உடஞ்சு போயிருக்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நான் உனக்காக வச்சிருக்கிறேன். ஆமா, நடக்க போற தீமெல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு வரப்போற சவால் எல்லாமே தெரியும், இழப்பு எல்லாமே தெரியும். ஆனா அப்படியும் உனக்கு நல்ல முடிவு வரும்படி நான் திட்டமிட்டு வச்சிட்டேன், நீ என்ன நம்புன்ற. ஆகவே ரொம்ப மோசமான தீமை கூட தேவனுடைய திட்டத்தை